இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டேட் வந்து 9ஆம் தேதி. இந்த ஜூன் மந்த்துக்கு சேலஞ்ச் வச்சுருந்தோம். என்னாச்சு 4 ஒரு சேலஞ்ச் வச்சுருந்தோம். 4 சேலஞ்ச் என்னென்னா, ஃபஸ்ட்டு சேலஞ்ச் வந்து யூடியூப்பில் வந்து மினிமம் 350 சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 400 சப்ஸ்கிரைபர் வரணும் இந்த மந்த் எண்டுக்குள்ளே. இப்போதைக்கு கரண்ட்டில் 325 சப்ஸ்கிரைபர் இருக்குது. ஒரு நல்ல க்ரோத்தில் தான் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து இன்னும் கொஞ்சம் ஏதாவது நீ இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், இல்லை நீ இது பண்ணுறது சரியில்லை அப்படின்னா ஏதாவது உங்களோட கருத்துக்கள் வச்சுன்னா அந்த கருத்துக்கள் கொடுங்க. அதுக்கப்புறமா யாராவது வந்து ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ யாராவது வந்து அடுத்து என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியாவே இல்லை, சும்மா அப்படியே ஒன்றுமே பண்ணாமல் ஐடியாலாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா இதுலேருந்து ஏதாவது ஒரு சின்ன பாயிண்ட் கிடச்சி அவங்க ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இதை தாண்டி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு டார்கெட். செகண்ட் டார்கெட்டாக வந்து என்ன சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் வந்து மினிமம் வந்து 1500 ப்ராஃபிட்டு, மேக்ஸிமம் வந்து 3000 ப்ராஃபிட்டு. ஓகேவா? அப்போ மினிமம் 1500 அப்படிங்கும்போது இப்போ நம்மளோட ப்ராஃபிட் ரேஷியோ வந்து எவ்வளோனா 725 ப்ராஃபிட்டில் இருக்கிறோம் இன்னைக்கு வரையும். ஓகேவா? 725 ப்ராஃபிட்டு ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரையும். பார்க்கலாம் அதுனா எவ்வளோ நாள், இன்னும் நமக்கு 20 நாள் டைம் இருக்குது. ஓகே, பார்க்கலாம் எவ்வளோன்ட்டு. அதுக்கடுத்து 3ஆவது டார்கெட் வந்து என்னென்னா, டெலிவரி ஜாப் போட்டுரும். நம்ம டெலிவரி ஜாப் போட்டுறதுல நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து எவ்வளோ வரும்னா 10,000 டார்கெட் வச்சுருக்கோம் பார்ட் டைமாக. ஓகேவா? ஃபுல் டைம்லாம் கிடையாது. நம்ம கம்பெனியில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த கம்பெனி டைம் போக தான் நம்ம ஓட்டுறோம். அதில் வந்து பார்ட் டைமாக வந்து நமக்கு வந்து 10,000 ஏர்னிங்ஸ். இது நம்மளோட டார்கெட். ஓகேவா? அந்த 10,000க்கு நம்ம வந்து 8ஆம் தேதிக்கு முன்னாடி 7ஆம் தேதி வரை எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா 1400 ப்ராஃபிட் எடுத்திருந்தோம். ஓகேவா? அப்புறமா 7ஆம் தேதி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் எடுத்தாச்சு. சனிக்கிழமை கேஷுவல் லீவ் போட்டு ஃபுல் டே ரூமில் ரெஸ்ட்டு, நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம். ஓகேவா? எப்படி போயிட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, மறுநாள் வந்து ஞாயிற்றுக்கிழமையா டெலிவரி ஜாப்பு பிளிங்கிட் எடுக்கலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. பிளிங்கிட் எடுத்தோம். கரெக்டாக நான் போன டைமுக்கு ஏற்ற மாதிரி அங்கே ஸ்டோரில் வந்து மினிமம் ரைடர்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ ரைடு அதிகமாக எடுத்தோம். 10 மணி நேரத்தில் நம்ம வந்து 1230 ப்ராஃபிட் எடுத்துட்டோம். ஆல்ரெடி ஒரு 1400 ப்ராஃபிட்டு, இது ஒரு 1230ங்கும் போது நமக்கு வந்து 2630 நம்ம வந்து இதிலே ப்ராஃபிட் எடுத்துட்டோம். ஓகேவா? இன்னும் பேலன்ஸ் வந்து எவ்வளோ வரும்? பேலன்ஸ் வந்து 7370 இன்னும் ஓட்ட வேண்டியது இருக்குது. 20 நாள் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே பார்ட் டைமாக 7300 மேலே நம்ம வந்து ப்ராஃபிட் எடுக்கணும். ஓகேவா? அது எடுத்துடலான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம். இது வந்து 3ஆவது டார்கெட்டு. 2வது இன்னொன்று முக்கியமாக ஒன்று சொல்லணும். நம்ம ரைடர்ஸ் ஓட்டும் போது முடிஞ்ச அளவுக்கு இல்லை, கம்பல்சரி நீங்கள் வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம என்ன தான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வந்தாலும் ஆப்போசிட்டில் வரவங்க சரியாக ஃபாலோ பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக ஓட்டுங்க. அதுக்கப்புறமா 4வதாக நமக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக சேலஞ்ச் வச்சுருந்தோம். ஒர்க் அவுட் வந்து ரொம்பலாம் போட்டு உடம்பை டயர்ட் பண்ணி ஸ்ட்ரெஸ் பண்ணி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பர் டே 1 மினிட், அதாவது ஃபஸ்ட்டு டே 1 நிமிஷம், 2வது நாள் 2 நிமிஷம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபாலோ அப்பாக கொண்டு வந்து கரெக்டாக 30 நாள் கழித்து நம்ம 30 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். ஓகேவா? அந்த 30 நிமிஷம் ஒர்க் அவுட், அதுக்கப்புறம் டெய்லியும் கண்டினியூஸாக 30 நிமிஷம் ஒர்க் அவுட். ஒர்க் அவுட்னால ரொம்ப உடம்பை போட்டு இது பண்ணுற அளவுலாம் கிடையாது. ஜஸ்ட் வார்ம் அப்பு, உடம்பை ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிறதுக்காக அந்த இது மட்டும்தான், வெறும் ஸ்ட்ரெச்சிங் மட்டும்தான். ஓகேவா? இதை நம்ம பண்ணுறதுக்கு பிளான் பண்ணோம். இப்போதைக்கு போயிட்டு தான் இருக்குது. ஓகே தான், எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகேவா? அந்த 4 டார்கெட் நல்லா போகுது. ஞாயிற்றுக்கிழமை வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா வெயில், சரியான வெயில். நம்ம கேமரா வந்து தாங்காது இந்த வெயிலுக்கு. கண்டிப்பாக வந்து ஓவர் ஹீட் இஷ்யூன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுது. நம்ம எவ்வளோ ரெக்கார்ட் பண்ணுறோம் நமக்கே தெரிய மாட்டேங்குது. சரி, அதை தாண்டி கொஞ்சம் வெயில் குறைஞ்சோன்னே எடுக்கலான்னு பார்த்தா அடி மழை, சரியான மழை. எதிர்பார்க்கவே இல்லை. மழை, வெயில், மழை ரெண்டுமே ஒரே டைமில் வந்ததுனால சரி ரெயின் டெஸ்ட்டு எடுக்கிற அளவுக்கு நமக்கு தைரியம் இல்லை, வேண்டாம். ஏன்னா கேமரா வந்து ரெண்டலுக்கு தான் எடுத்திருக்கோம் ஆல்ரெடி. ஸோ அதனால் நம்ம தேவையில்லாமல் போட்டு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அதனால் அதுவும் அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு நம்ம வந்து ரெயின் டெஸ்ட்டும் எடுக்கலை, அதனால் ரெக்கார்டு எடுக்கலை. சாரி, அடுத்த வீடியோவில் ரெக்கார்டிங்கோடு வரும். இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், என் கூட ஒர்க் பண்ணுற 2 பசங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி நான் பண்ணுற மாதிரி பண்ணி அவங்கள ஹெல்த்தை வந்து அவங்க வந்து இது பண்ணிக்கிட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்ல தூக்கம் வேணும், நல்ல சாப்பாடு வேணும். இதை தாண்டி தான் நம்ம அடுத்து ஒர்க் பண்ணணும். இப்போ நான் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ இது பண்ணுற மாதிரி தான் தெரியும். ஆனால் நான் ரொம்ப ரெஸ்ட் எடுப்பேன். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நைட் ஷிஃப்ட்டு. காலையில் இருந்து இப்போ வரையும் நான் எந்த வேலையுமே செய்யலை. ரூமில் சும்மா பாத்திரம் விளக்குறது, துணி அலசுறது, ரூமை க்ளீன் பண்ணுறது, சமைக்கிறது,
இதை தாண்டி சும்மா அப்படியே ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறது. இன்றைக்கி நைட் ஷிஃப்ட்டு போவேன், நாளைக்கு காலையில் தான் வருவேன். ஸோ காலையில் முடிஞ்சால் ரைடு ஓட்டுவேன், அப்படின்னா பேசாமல் தூங்கிட்டு நாளைக்கு ஈவினிங் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ரைடு. ஈவினிங்கில் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஓட்டிட்டு அதை ஓட்டினதை ரெக்கார்டிங் போட போகிறோம். அப்படியே அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஷேர் மார்க்கெட் நியூஸ் இடையில அப்பப்போ பார்த்துட்டு ஸ்டாக்ஸ் வாங்க போகிறோம், விற்க போகிறோம். பஸ்ஸு ட்ராவல் டைமில் எடிட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து எனக்கு வந்து செட் ஆயிடுச்சு. இதை வந்து கொஞ்சம் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அதாவது ஏர்னிங்ஸும் முக்கியம்தான். அதுக்காக நம்மளோட ஹெல்த்தை வந்து இது பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது பண்ணணுன்னு ஒரு அவசியம் இல்லை. ஸோ உங்களோட ஹெல்த்து ஃபஸ்ட்டு முக்கியம், அதுக்கடுத்தது தான் நம்மளோட வெல்த்து முக்கியம். ஓகேவா? தேங்க்யூ. வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.